உங்க ஆட்டுக்காகட்டும் மாட்டுக்காகட்டும் தீவனம் வெட்டுறதுக்கு ஒரு தரமான சாஃப் கட்டர் பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னுமாங்க கையில தட்டு வெட்டி நறுக்கி போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க? இனிமேல் கஷ்டமே பட தேவையில்லைங்க. இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டியில நீங்க எங்கேயுமே வாங்க முடியாதுங்க. வணக்கம் எம்டிஎம் நேர்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மாஸ்டர் பத்தி தாங்க பார்க்க போறோம். மாஸ்டர் சாஃப் கட்டரை பத்தி. நம்ம ஆடுக்காகட்டும் மாடுக்காகட்டும் தனித்தனியா நீங்க சாஃப் கட்டர் வாங்க தேவையில்லைங்க. நீங்க ஒரே மாஸ்டரை வச்சு நீங்க 2 கால்நடைக்கான பண்ணைக்கு நீங்க தீவனத்தை நறுக்கி போட்டுக்கலாங்க. இன்னைக்கு மாஸ்டரை எப்படி யூசேஜ் பண்ணலாம், மாஸ்டர்லேருந்து என்னென்ன வெட்டலாம் முதல் கொண்டு எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மிஷின் நீங்க வாங்க போறீங்க, ஒரு சாஃப் கட்டர்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் மோட்டருங்க. இப்போ நம்ம மோட்டரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எம்டிஎம்ல பார்த்தீங்கன்னா எல்லா மோட்டருமே காப்பர் வைண்டிங் மோட்டர் தாங்க கொடுத்துட்ருக்கோம். அதுவும் 4 போல் மோட்டர் கொடுத்துட்ருக்கோம். இப்போ 4 போல்னால் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, நாங்கள் கொடுக்குற காப்பரோட திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க ஃபோல்ஸ் இருக்கனால. அதனால் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட்டு பில்லு கொஞ்சம் கம்மியாகுங்க. ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. இப்போ மித்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 போல் மோட்டர் தாங்க கொடுப்பாங்க. அதுவும் காப்பர் வைண்டிங் கூட கொடுக்குறாங்களான்னு தெரியாது. அலுமினியம் தான் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக. இப்போ அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, மோட்டரோட லைஃப் ரொம்ப ஜாஸ்தி வராதுங்க, ரொம்ப கம்மி தான் வரும். அந்த மோட்டர்னால ஹீட் இஷ்யூ ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் கரண்ட் பில்லும் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுங்க. இப்போவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காப்பர் வைண்டிங் சூஸ் பண்ணுவீங்களா இல்லை அலுமினியம் வைண்டிங் 2 போல் மோட்டர் யூஸ் பண்ணுவீங்களான்னு. ஒரு சாஃப் கட்டர் ரொம்ப முக்கியமானது பிளேடுங்க. பிளேடு நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா EN45 T9 ஸ்டீல் பிளேடு தாங்க கொடுத்துட்ருக்கோம். மித்த பக்கமெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷார்ப்ன் பிளேடெல்லாம் இல்லைங்க, ஒரு மிட் ரேஞ்ச் பிளேடு தான் போட்டுட்ருக்காங்க, ஸ்டீல் பிளேடு. அதனால் ரொம்ப வந்து லைஃப் ரொம்ப கம்மியாக வரும். நம்ம எம்டிஎம்ல பார்த்தீங்கன்னா பிளேடுக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுத்துட்டுருக்கோங்க. அப்படின்னா அங்கே பிளேடுக்கு எவ்வளோ நம்புறோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாஸ்டரில் என்னென்ன தீவனத்தை நறுக்கிக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சோளத்தட்டு, வைக்கோல், மல்பரி குச்சி, அதுக்கப்புறம் கடலைக்கொடி, வேலி மசாலா, இந்த மாதிரி எல்லா தீவனத்தையும் இதில் வச்சு நீங்கள் நறுக்கிக்க முடியுங்க. அதுதான் மாஸ்டரோட ஸ்பெஷலே. நீங்கள் வேலி ஐட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாஃப் கட்டரில் நறுக்க முடியாது. இப்போ மாஸ்டர் வந்து ஹரிசாண்டலாக இருக்கிறனால ஈஸியாக நீங்கள் வெட்டிக்க முடியுங்க. நம்ம மாஸ்டரில் கட்டிங் சைஸும் அவுட்புட் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கட்டிங் சைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு வெட்டிக்க முடியுங்க ஈவன் சைஸில். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம அவுட்புட்டுன்னு கெப்பாசிட்டி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.5 டன் அளவுக்கு அவுட்புட் நீங்கள் எடுத்துக்க முடியுங்க நம்ம மாஸ்டரில். அப்புறங்க நான் இப்போ சொல்கிறதெல்லாம் எல்லா சாஃப் கட்டரில் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிச்சு வாங்கணுங்க. நீங்கள் ஒரு சாஃப் கட்டர் வாங்குறீங்கன்னா நீங்கள் தட்டை கொடுத்து திணிச்சிட்டு இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் தட்டை விட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இழுத்து அதுவே வெட்டி தரும். நம்ம மாஸ்டரில் வந்து ரோலர் கொடுத்துருக்கனால, அது ஒரு 2 ரோலர் கொடுத்துருக்கனால அதுவே ஈஸியாக தட்டுகளை இழுத்து சின்னதாக நறுக்கி சூப்பராக கொடுத்துருங்க. அதாங்க நம்ம மாஸ்டர் சாஃப் கட்டரில் இருக்கிற பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சரே. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப் கட்டர்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க, ஒரு ரூமே அடைக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த ஃப்ளை வீல் மாடலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் மாடர்ன் டேக்கு ஏற்ற மாதிரி மாடர்னான சாஃப் கட்டர்ஸ் நிறையா வந்துட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சாஃப் கட்டர் தாங்க நம்ம மாஸ்டர் சாஃப் கட்டுறோம். இப்போ நீங்கள் காம்பேக்டிவிட்டி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாஸ்டர் வந்து ஒரு சின்ன இடம் இருந்தால் போதுங்க, ஒரு டைல்ஸ் வைக்கிற இடம் இருந்தால் கூட போதும். அழகாக நீங்கள் மடக்கி கூட வச்சுக்கலாங்க இந்த சாஃப் கட்டரை. இப்படி ஈஸியாக நீங்கள் மடக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த சாஃப் கட்டர் வாங்கினா நீங்கள் ஒரே இடத்துல தான் வச்சு தட்டு வெட்டி போடணும்னா இல்லைங்க. இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல இந்த சாஃப் கட்டரை நீங்கள் நகர்த்தி கொண்டு போய் ஈஸியாக வெட்டிக்க முடியுங்க. ஏன்னா இதில் வீல் கொடுத்துருக்கனால ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீங்கள் எட்டு போய் ஈஸியாக வெட்டிக்க முடியுங்க உங்களுக்கு தேவையான தீவனத்தை. இப்போ வந்து நம்ம ஒரு நிறைய பேத்துக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குங்க, நான் ஏன் தீவனத்தை வெட்டி போடணும்னு. இப்போ தட்டு நீங்கள் வெட்டி போடாமல் நீங்கள் மாட்டுக்கு அப்படியே போட்டிங்கன்னா, நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, வெறும் இலையை மட்டும் சாப்பிட்டு தண்டை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு தீவன செலவு தாங்க ஜாஸ்தி ஆகும். இப்போவே வந்து நீங்கள் ஒரு சாஃப் கட்டரில் தீவனத்தை வெட்டி போடும் போது அது கரெக்டாக ஈவனான சைஸில் வெட்டி கொடுக்கும் போது உங்கள் மாடு எல்லாத்தையும் சாப்பிட்ருங்க, தண்டு முதல் கொண்டு. இப்போ தண்டில் தான் வந்து புரோட்டீன் சத்து ஜாஸ்தியாக இருக்கனால உங்களுக்கு பாலோட உற்பத்தியும் ஜாஸ்தியாகும். பாலோட உற்பத்தி ஜாஸ்தியானால் என்ன ஆகுங்க, உங்கள் மாட்டு பண்ணையில் லாபம் குவிக்கும், உங்களுக்கும் லாபம் தாங்க. அதனால தாங்க சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆட்டு பண்ணையாகட்டும் மாட்டு பண்ணையாகட்டும் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சாஃப் கட்டர் கட்டாயமாக இருக்கணும்ன்ட்டு. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது, மறந்துடாதீங்க, நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்குங்க, நீங்கள் சாஃப் கட்டருக்கு சர்வீஸ் வாரண்டி எவ்வளோ கொடுக்குறீங்கன்ட்டு. இப்போ சர்வீஸ் வாரண்டின்னு பார்த்துட்டிங்கன்னா மோட்டருக்கு 1 இயர் வாரண்டி. அது மட்டும் இல்லைங்க, பிளேடுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் நம்ம பிளேடுக்கு. ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே டிஸ்கவுண்ட் ஆகுங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் எடுங்க, ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு சாஃப் கட்டருக்கு சொந்தமாகுங்க. உங்கள் பண்ணையை மேலும் மேலும் வளர்த்துறதுக்கு எம்டிஎம் சார்பாக வாழ்த்துக்களுங்க.